கருத்த பெருத்த மேகம் போல வண்ணம் கொண்டவன் நம்ம எம்பெருமான். அவனை கடை கொண்டு கை தொழும் பத்தர்கள். பத்தர்கள்னா பக்தர்கள், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். கை தொழும்னா கை கூப்பி வணங்குறா. கடை கொண்டுன்னா என்ன பாருங்க. கருந்தட முகில்வண்ணனை புரிஞ்சுடுத்து, கை தொழும் பக்தர்கள் புரிஞ்சுடுத்து. அதென்ன கடை கொண்டு கை தொழும் பக்தர்கள்னா தன்னை கடை கோடி தொண்டனாக கருதி கொண்டு சேவிப்பாளாம். பெருமாளை சேவிக்கும் போது நான் பெருமாளின் தொண்டன் நினைக்க மாட்டாளாம். அவருக்கு கடைசி தொண்டன், இந்த தாசானுதாசன் சரமதாசன் சொல்லுவா. பெருமாளுடைய அடியவனுக்கு 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 கடைசி அடியவனாக இருப்பவன் நைச்சியானுசந்தானம் பண்ணி கொண்டு தன்னை தாழ்த்தி கொண்டு எம்பெருமானை சேவிக்கக்கூடிய அடியார்கள் வசிக்கக்கூடிய ஊர் தான் திருக்கோட்டியூர். அவ வாழக்கூடிய ஊர்ல இருக்கும் மானிடர் ஒருத்த மனுஷனா பிறக்கிற பாக்கியம் பண்ணியிருக்கான்னா அவன் எவ்வளவு தபஸ் பண்ணியிருக்கணும். ஒரு கேள்வி வந்தது, பெருமாள் இருக்கிற ஊர்ல வசிக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கணும் தானே சொல்லணும். நீங்க அடியார்கள் இருக்கும் ஊரில் வசிக்க பாக்கியம் பண்ணணுமான்னா அதுக்கு ரொம்ப அழகா மணவாள மாமுனிகள் சமாதானம் சொன்னார். வைகுண்டத்தையே நாங்க யாரும் பெருமாள் ஊருன்னு சொல்றது இல்ல, அங்க என்ன தெரியுமா சொல்றோம், வானவர் நாடுங்கிறோம். வைகுண்டத்தை நித்திய சூரிகள் வாழக்கூடிய ஊர்னு சொல்றோம். என்ன காரணம்னா வைகுண்டத்துல இருக்க பெருமாளை விட அங்க உள்ள அடியார்கள் தான் எங்களுக்கு உத்தேசியம். அவளோடு கூடியிருந்து பெருமாளை சேவிக்கணும். இந்த இடத்துல ஒரு ஐதிஹ்யம் காட்டுறார். வடுக நம்பி ராமானுஜருடைய சிஷ்யர், அவர் வைகுண்டத்தை அடைந்து விடுகிறார். அருளாள பெருமாள் எம்பெருமானாருங்கிற ஆச்சாரியன்ட்ட ஒருத்தர் ஓடி வந்து, சுவாமி வடுக நம்பி பரமபதம் அடைந்தார்னாராம். அதுக்கு அருளாள பெருமாள் எம்பெருமானார் சாய்ச்சாராம், இப்படி சொல்லாதப்பா, வடுக நம்பி எம்பெருமானார் ஸ்ரீபாதத்தை அடைந்தார்னு சொல்லு, ராமானுஜருடைய திருவடியை அடைந்தார்னு சொல்லுன்னார். ஏன்னா வடுக நம்பிக்கு வைகுண்டம் போயும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது லட்சியம் இல்ல, ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்றதுதான் லட்சியம். இந்த பாட்டில் இந்த தொடர் இருப்பதுதான் பாருங்க. இன்று வரை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒருத்தர் மோட்சம் போனா பெருமாள் திருவடியை அடைந்தார்னு சொல்ல மாட்டா, ஆச்சாரியன் திருவடியை அடைந்தார் என்றுதான் சொல்வார்கள். அங்க வைகுண்டம் போற இடத்துலயே எங்களுக்கு ஆச்சாரியர்களும் அடியார்களும் அவாதான் உத்தேசியம். அப்படி இருக்க பூமியில வாழும் போதும் பெருமாள் இருக்கிற ஊர்னு நாங்க சொல்ல மாட்டோம். அதனால இப்படிப்பட்ட அடியார்கள் இருந்த ஊரில் இருக்கும் மானிடர். இவா இருந்தனா ஒரு காலத்துல இருந்தேன்னு இல்ல, இப்பவும் வசிக்கிறார்கள். அவ இருக்கக்கூடிய ஊரில் வாழக்கூடிய மானிடர்கள் இருக்காளே. இந்த பாட்டுல பாருங்க, பெரியாழ்வார் ஒரு பொடி வச்சுட்டார், தவங்கள் செய்தார் கொலோன்னார். ஏன்னா பெருமாளுடைய ஊருக்கு போகணும்னா கூட ஒரு தவம் பண்ணா போதுமா, பாகவதாள் இருக்கிற ஊர்ல வசிக்கணும்னா தவங்கள் பண்ண வேண்டும். பல 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 தபஸ் பண்ணாதான் அடியார்களோடு கூடியிருக்கிற சத்சங்கம்ங்கிற பாக்கியம் கிடைக்கும். அதனால தவம் செய்தார்களோ இல்ல, தவங்கள் செய்தார்களோ, எத்தனையோ ஜென்மங்கள்ல எத்தனையோ தபஸ் பண்ணியிருக்கா. அதனாலதான் அந்த அடியார்களோடு கூடியிருக்கும் பாக்கியம் கிடைச்சிருக்கு.